வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். வைநாசிக நட்சத்திரமும் அதற்கான கோவில், அதற்கான பரிகாரம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம புனர்பூசம் நட்சத்திரத்தில், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கான கோவில், அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது புனர்பூச நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு கேது பகவான் வைநாசிக நட்சத்திர அதிபதியாக வருவார். அதாவது புனர்பூசம் அப்படிங்கிறது குரு பகவானோட நட்சத்திரம். கேது பகவானோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது வைநாசிக நட்சத்திரமாக வரும். அதாவது சந்திர பகவான் புனர்பூசத்தில் பயணிக்கும்போது பிறந்த ஜாதகருக்கு, அதாவது புனர்பூச நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்த ஜாதகருக்கு 22வது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம். அதே போல் அந்த அஸ்வினிக்கு 7வது நட்சத்திரமான வதை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான வதை நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அப்போது இந்த சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது தான் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க பிறக்கிறாங்க ஜென்ம நட்சத்திரத்தில். ஆனால் அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 7ஆம் அதிபதியான அஸ்த நட்சத்திராதிபதி தான் சந்திர பகவான். அவரே இந்த புனர்பூசத்தில் பயணிக்கும்போது சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதிலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அதனுடைய பலாபலன் வேறு மாதிரி இருக்கும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அதனுடைய பலாபலன் மாறி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திராதிபதியை இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக சில சோதனைகளை கொடுத்தே தீரும். இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கும்போதே அவங்க ஒன்று கொடி சுற்றி பிறப்பாங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணி பிறப்பாங்க, இல்லை பிறந்த உடனே ஐசியூ வார்டில் வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி பிறந்த உடனே சில சிக்கல்களோடு தான் அந்த ஜாதகர் பிறப்பாங்க. அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது வதை நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது பகவான் நின்று திசாபுத்தி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய தொந்தரவுகளையும் வளர்ச்சியின்மையும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும், பெரிய பொருளாதார இழப்பு, கொடுத்த பணம் வாங்க முடியல, வாங்கின பணம் கொடுக்க முடியல, கேள்வி ஞானம் குறைவு, படிப்பறிவில் கோட்டை விடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், புத்தி பேதலிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படும். கேது என்றாலே ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகனே வைநாசிக அதிபதியாக உங்களோட அந்த ஞானத்தை குறைச்சி கேள்வி ஞானத்தையோ கல்வி ஞானத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மட்டுப்படுத்துவார். அதோடு மட்டும் இல்லை, ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை கூட ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதிரி அந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் கேது பகவான் அமர்ந்து திசாபுத்தி நடக்கும்போது. அதே போல் இதில் ஒரு சூட்சமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்வினிக்கு 7வது நட்சத்திரம், அதாவது அதாவது புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் நம்ம அஸ்வினி நட்சத்திரம்னு பார்த்துட்டோம். அந்த அஸ்வினிக்கு வதை நட்சத்திரமான 7வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திராதிபதி குரு பகவானே அஸ்வினியில் இருந்து திசாபுத்தி நடத்தும் போதும் உங்களுக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி 27 நாளைக்கு ஒரு முறை சந்திரன் அஸ்வினியில் பயணிக்கும் போதும் புனர்பூசத்தில் பயணிக்கும் போதும் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கடுமையான தோஷத்தை காட்டிட்டு தான் போவார். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வளர்பிறையாக இருந்தால் தொட்டுட்டு போவார், தேய்பிறை சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக கெடுத்து விட்டுட்டு போவார். அதிலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துட்டார் ஒரு ஜாதகர். அவர் முன்ஜென்ம கர்மாவை அதிகப்படியாக வாங்கி வந்திருந்தால் அவரோட குடும்பத்தில் கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ அல்லது அவங்க அண்ணன் தம்பிக்கோ இல்லை அக்கா தங்கச்சிக்கோ இல்லை மாமா அத்தைக்கோ இல்லை கூட பிறந்த உடன்பிறப்புக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். அதாவது அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து இந்த ஜாதகரை கண்டிப்பாக மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வதப்பாங்க. அதாவது அவங்களோட பேச்சும் செயல்பாடும் ஜாதகருக்கு எதிராகவே இருக்கும்.
அவங்களால ஜாதகர் ரொம்ப துன்பப்படுவார், துயரப்படுவார், வெட்கப்படுவார், வேதனைப்படுவார். இந்த மாதிரி எல்லா வதைகளையும் சந்திக்கக்கூடும் அந்த அஸ்வின் நட்சத்திரத்து ஜாதகரால். அதே போல் அஸ்வின் நட்சத்திரத்தில் இவங்களுக்கு கூட்டாளி இருந்தால் அவங்களால ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. கண்டிப்பாக அவங்களால பாதிப்புகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் தொழிலில் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் கண்டிப்பாக காலை வாரி விட்டுருவார் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர், புனர்பூச நட்சத்திரத்துக்காரர். அதனால் இவங்க நண்பர்களையோ அல்லது தொழில் பார்ட்னரையோ தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் அஸ்த நட்சத்திரத்துக்காரையும் அவாய்ட் பண்ணுறது மிக மிக நல்லது. இவரோட கர்மா முன்ஜென்ம கர்மா ரொம்ப அதிகப்படியாக பாவத்துவம் வாங்கி பிறந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையே அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் பிறக்கும். பையனாக பிறந்தாலும் பொண்ணாக பிறந்தாலும் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துடும். நீங்கள் அஸ்வின் நட்சத்திரம் இல்லை என் பொண்ணுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், லக்கண புள்ளி அஸ்வின் நட்சத்திரத்தில் உதயமாயிருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்கள கூட நீங்கள் 50% தான் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. அது லக்கண புள்ளியாக பிறந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு சித்திரவதையை அனுபவிக்க போகிறீங்கன்னு விஷயம். அதிலும் பையனாக பிறந்தால் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான், உங்களுக்கு எதிராக செயல்படுவான். உங்களோட சொத்து சுகத்தை இளம் வயதிலேயே அதை நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் பண்ணுற சேட்டையினால் உங்களோட உடலும் மனதும் ரொம்ப வேதனை அடைஞ்சு பலகீனமான மனிதராக ஆயிடுவீங்க. பெண் ஜாதகத்தில் அஸ்வின் நட்சத்திரம் லக்கண புள்ளியாகவோ அல்லது ராசியாகவோ அமர்ந்தால் உங்களுக்கு எதிரான மனநிலையை திருப்பி விட்டு உங்களோட விருப்பத்துக்கு மாறாக அந்த பெண் பிள்ளை செயல்படும். நீங்கள் எதையெல்லாம் விரும்ப மாட்டீங்களோ அதை எல்லாத்தையும் அந்த பொம்பளை பிள்ளை செயல்படுத்தும் போது உங்களுக்கு மனசையும் உடலையும் வருத்தி கொண்டு வேதனை அடைவீங்க. அதே போல் உங்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதாவது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அவயோகியோ அல்லது பாதகாதிபதியோ உங்களோட வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வின் நட்சத்திரத்தில் அமர்ந்து, அதாவது அஸ்வின் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து திசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு கடுமையான தோஷத்தை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அவர்கள். அதே போல் சந்திர பகவானே பாருங்கள், ஒவ்வொரு முறை 27 நாளைக்கு ஒரு முறை அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள், மனக்குமுறல்கள், மனவேதனை, உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம், இதெல்லாம் வந்து போகிறத நீங்கள் உணர முடியும். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து, புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து, அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை படாத பாடுபட போகிறீங்கன்னு விஷயம். அது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த புனர்பூச ஜென்ம நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரமும் உங்களுக்கு வதையை செய்ய கடமைப்பட்டது. அதே போல் புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரமும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமானது. அப்போது இந்த 3 நட்சத்திரத்துலேயும் உங்களோட லக்கண பாவரோ அல்லது பாதகாதிபதியோ அல்லது மாரகாதிபதியோ இருந்து அவங்க 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ அல்ல பரிவர்த்தனையில் இருந்தாலோ ரொம்ப கடுமையான பொருளாதார இழப்பையும் பெரும் பேரிடியையும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதிலும் பெரும் பணத்தை இழந்திருப்பீங்க அல்லது நிறைய தங்க நகைகளை இழந்திருப்பீங்க. நீங்கள் யாரை நம்பி பணம் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்டேருந்து வாங்க முடியாமல் கூட போகலாம். இல்லை உங்கள் வீட்டில் நிறையா நகைகள் திருட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் அரை பைத்தியமாக கூட இந்த ஜாதகர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதில் சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ பயணிக்கும்போது, அதாவது அஸ்வினியில் சனி பகவானோ செவ்வாய் பகவானோ பயணிக்கும்போது மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்திட்டு தான் போகும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு அவங்க 2 பேரும் பாபராவோ பாதகாதிபதியாவோ அல்லது பாபராவோ அல்லது அவயோகியாவோ இருக்கும் பட்சத்தில் தான். அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மட்டும்தான் உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர பாக்கி 2 நட்சத்திரமான மகமும் மூலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த 2 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் சென்றாலும் அது நற்பலன்களை தான் வழங்கும். அதனால் நீங்கள் 3 நட்சத்திரத்துலேயும் நமக்கு கிரகங்கள் போனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். பாக்கி 2 நட்சத்திரமும் உங்களுக்கு யோகத்தை வழங்க கடமைப்பட்டது.
இந்த 22வது நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு பாதகத்தையும் மன வலிமையை ஆட்டி பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டது தான் இந்த 22வது நட்சத்திரம். மன வலிமையே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 22வது நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர அதிபதியே உட்காந்து திசாபுத்தி நடத்துவார். சரி, எல்லாம் வாஸ்தவம் தான், இதெல்லாம் இருக்குது, இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகுறது, இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னா இருக்குது. எல்லாத்துக்குமே விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா விதி விலக்குன்னு ஒன்று உண்டு, இருட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு வெளிச்சம்னு ஒன்று உண்டு. அந்த இருட்டையே நம்ம ஒரு பெரும் இருட்டையே ஒரு சின்ன அகல் விளக்கால் வெளிச்சமாக ஆக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை வழிமுறையோடு கடவுளை தரிசிக்கும் போது எல்லாத்துக்குமே விமோச்சனம் உண்டு. அந்த வகையில் நம்ம இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரமாக வர்றதுனால, புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக வர்றதுனாலையும், அது வைநாசிக நட்சத்திரமாக வர்றதுனாலையும், இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்த ஜாதகர்கள் அனைவரும் அஸ்வினி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். இன்னைக்கு காலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாயக்காத்த பெருமாள் அப்படின்னு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு காலையிலே போயிடுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியான கேது பகவானோட வருஷம், அதாவது திசையோட வருஷம் 7 வருஷம். அஸ்வினி நட்சத்திரத்தோட திசையோட வருஷம் 7 ப்ளஸ் கூட்டல் புனர்பூச நட்சத்திரத்தின் திசை எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 16. அதாவது குரு பகவானோட திசை 16 வருஷம். அப்போது 16 கூட்டல் 7 மொத்தம் 23. புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் தாமரைத்தண்டு திருநூலும் பஞ்சை திருநூலும் இணைச்சி 2 திருநூலையும் ஒன்றா போட்டு நெய்யும் நல்ல நெய்யும் விட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு அங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு முதல்ல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலை கட்டி போடுங்க. நெஞ்சில் வெண்ணெய் சாத்துங்க. ஒரு 50 வெண்ணெய் வாங்கிட்டு போய் அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துங்க. அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நான் இந்த மாதிரி ஐயா பெருமாளை பார்க்க போகிறோம், என்னோட இந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஆஞ்சநேயர்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. அங்கே தாயார் இருப்பாங்க, தாயாருக்கு ஒரு முல்லெரும்பு மாலை போடுங்க. உங்கள் பேரில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் 2 அர்ச்சனை பண்ணணும். இதில் தாயாருக்கு பண்ணும்போது குங்கும அர்ச்சனை பண்ணணும். அந்த கோவிலில் தீர்த்தம் இருந்தால் கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுவது மிகச்சிறந்தது. நீங்கள் செஞ்சுட்டு பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடிமரத்தில் விழுந்து வணங்கிட்டு நீங்கள் போகும்போதே கொல்லால் ஆன சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அதாவது கொல்லை நல்லா வேக வச்சு அதில் லைட்டாக சர்க்கரை தூவி எடுத்துகிட்டு போகணும். 11 தொன்னை வாங்கிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோவிலை 11 முறை வலம் வாங்க. 11 முறை சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி. நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் எந்த விஷயத்துக்காக நீங்கள் கோவிலுக்கு வேண்டுதலுக்கு போனீங்களோ அது பலிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வீடு லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 11 சுற்றுறது சால சிறந்தது. அந்த சுற்றிட்டு கொடிமரத்தெல்லாம் தொட்டு வணங்கிட்டு குறைச்சலாக ஒரு 2.25 மணி நேரம் கோவிலில் இருந்துட்டு வெளியில் வரும்போது அங்கே உள்ள பக்தர்களுக்கு இந்த கொல்லை பிரசாதமாக கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வந்து ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ண உங்களோட கர்மம் குறையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதிலும் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரதிபலிப்பும் பார்க்காம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம வழங்கக்கூடியது தான் இந்த அன்னதானம். அவங்க சாப்பிட்றவங்க வாழ்த்துறாங்களோ இல்லையோ, அவங்க வயிறு வாழ்த்தும். கண்டிப்பாக அவங்க வாழ்த்த உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அதே போல் நீங்கள் வெளியில் வந்த பிறகு அவங்களுக்கு 11 பேருக்கு மதிய உணவும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. நீங்கள் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த தோஷமானது முழுமையாக நிவர்த்தி ஆகும். அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல காய்ஞ்ச தேங்காய், நல்ல நெத்து தேங்காய் வாங்கிக்கோங்க. விநாயகருக்கு போய் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு அகல் விளக்கில் தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. தீபத்தை போட்டுட்டு விநாயகர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. விநாயகர் 3 சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த தேங்காயை உங்கள் தலையை 3 சுற்றி விநாயகருக்கு முன்னாடி போட்டு படார்னு உடைங்க. அது நல்லா சில்லாக செதறி ஓடணும். செதறி தேங்காயை உடைங்க. விநாயகர் பெருமாட்டம் வேண்டிக்கோங்க. என்னோட இந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நல்லா கணபதிகிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு போங்க. இந்த வைநாசிக தோஷத்துக்காக ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு கோயில் தான் தரேன். மொத்தம் 3 கோவில் உண்டு. இந்த பதிவு
ஒரு கோவில் தான் கொடுக்க முடியும், ஒரு கோவில் தான் என்னால் அந்த விளக்கத்தை சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பதிவுலையும் நான் ஒவ்வொரு கோவிலை தான் கொடுக்குறேன். இன்னும் 2 கோவில் இருக்குது இந்த வைநாசிக தோஷத்துக்காக. அதை அடுத்தடுத்த பதிவில் தர்றேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுதான் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சேனல் எந்த அளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வாரி வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே